இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மற்றவங்க வீட்டில எல்லாம் பேரன் பேத்திங்கெல்லாம் வரும்போது நம்ம வீட்லயும் இப்படி இருக்க மாட்டாங்களான்னு நான் எத்தனை நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போதே எனக்கு எது நடந்தாலும் நிம்மதிதாயா. அம்மா ஏம்மா அப்படிலாம் பேசுறீங்க? இப்பதான் நம்ம ரெண்டு குடும்பமும் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஏம்மா அப்படிலாம் பேசுறீங்க? நீங்க எங்க கூட சந்தோஷமா இன்னும் நிறைய வருஷங்கள் இருக்கணும்மா. அதான் எங்க எல்லாருடைய ஆசையும். இப்படி எல்லாம் பேசாதீங்க பாட்டி. வேற வழி இல்லையா? என் மனசோட வலி, வேதனை. ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி, பொங்கல்னு இந்த கொண்டாட்டம் வரும்போதெல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் பேரன் பேத்தின்னு எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடுவாங்க. ஆனா நாங்க என்ன பண்ணுவோம்? ரெண்டு பேரும் என்ன செய்யறதுன்னே தெரியாம எல்லா வேதனையும் மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிட்டு அந்த ஏக்கத்திலேயே கிடப்போம்ப்பா. அத சொன்னா புரியாதுப்பா. புரியுற மாதிரி சொல்லவும் முடியாது. ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா என்ன பண்ணலாம்? அத நீயே சொல்லு. நீயும் உன் சித்த பொண்ணு எங்க வீட்டுக்கு வேலைக்காரனுங்களா வாங்க. அப்ப நீ சொன்னல வேலைங்களா, அத நீயும் உன் சித்த பொண்ணு சேர்ந்து செய்யுங்க. அவனே வேற வழி இல்லடா. நீ காளியம்மாவுக்கு போன போடு. சித்தப்பா நீங்க என்ன சொல்றீங்க? ஆமாடா அவனே, இப்ப இருக்கிற சூழ்நிலையில நமக்கு உதவுறதுக்கு காளியம்மாவால மட்டும்தான் முடியும். நீ அவளுக்கு போன போடு. என்னடா அவனை யோசிக்கிற? இல்ல சித்திய கூப்பிடணுமா? இல்ல மவனே, சித்தி வந்தாதான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும். நீ போன போடு. சித்தி எதுக்கு போய் இந்த நேரத்துல கூப்பிட்டுக்கிட்டு? அவங்க வந்தாங்கன்னா அடிதடி ரகலன்னு அதிரடியா இறங்கி ரணகலம் பண்ணிடுவாங்க. அதான் சித்தப்பா கொஞ்சம் யோசிக்கிறேன். அவனே தலைக்கு மேல வெள்ளம் போயிருச்சு. இந்த நிலைமையில காளியம்மா வந்தாதான் நம்மளை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்ற முடியும். உனக்கு ஏதோ நான் உதவி செய்யணும்னு சொன்னியே, ஏன் என்ன பிரச்சனை? என்ன மவனே இவ்ளோ நடந்திருக்கு? இந்த விஷயத்த முதலையே என்கிட்ட கொண்டு வந்திருந்தா சூப்பரா உன்னை எல்லாத்துலயும் ஜெயிக்க வச்சிருப்பனே. ஏண்டா எல்லாத்தையும் இப்படி சொதப்பிட்டியடா மவனே? இல்ல சித்தி, நாங்களே இதை செஞ்சு முடிச்சிடலான்னு தான் நினைச்சோம். ஆனா கொஞ்சம் தப்பா போயிடுச்சாதான் உங்ககிட்ட வந்தோம். சரி, இந்த சித்தியை நம்பி வந்துட்டல, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ விடு. அந்த சாமுண்டீஸ்வரி ஏற்கனவே திமிரு பிடிச்சவ, ரொம்ப ஆணவமா தான் இருப்பா. இப்போ அவளுக்கு ஒரு டிரைவர் மாப்பிளையும் கூட்டு சேர்ந்துக்கிட்டானா? நீ சொல்றத பார்த்தா அவன் ரொம்ப புத்திசாலியா இருப்பான் போல இருக்கே. ஆமா சித்தி, அவனாலதான் அந்த சாமுண்டீஸ்வரி இன்னும் திமிராவே இருக்கா. நாங்க அவள் அழிக்க என்ன திட்டம் போட்டாலும் அத அவன் தவிடு பொடியாக்கிடுறான். அவனை எங்களால ஒண்ணும் செய்ய முடியல சித்தி. அவன் உன்கிட்ட ஆட்டம் போட்டிருக்கலாம், என்கிட்ட அவன் சித்து செல்லாது. அவன் கொட்டத்தை எப்படி அடக்குறன்னு மட்டும் பாரு. சரி, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் திருச்செந்தூர் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருக்காங்க. அவங்க இல்லாததால மொத்த குடும்பமும் அந்த கிழவி பரமேஸ்வரி வீட்டுல டேரா போட்டிருக்காங்க. ஓ, அங்க போய் எல்லாரும் ஜாலியா இருக்காங்களா? அவங்க சந்தோஷமா இருக்க கூடாதே. உன்னை இப்படி தவிக்க விட்டுட்டு அவங்க மட்டும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாமா? கூடாதுடா, கூடவே கூடாது.
நான் அந்த ஊருக்கு வரேன். அந்த குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன்டா. அக்கா எவ்வளவு நேரம் தான் இப்படியே பேசிட்டு இருக்கிறது? ஏதாவது விளையாடலாமா? விளையாடலாம். ஆனா என்ன விளையாடுறது? கண்ணை கட்டி தொடர விளையாட்டு விளையாடலாமா? ஹே, விளையாடலாம். நல்லா தான் இருக்கும். ஹைஸ் பாய். என்ன விளையாடலாமா? விளையாடலாம். நான் ரெடி தான். கண்ணை கட்டி விளையாடுறது நல்லா தான் இருக்கும். நானும் ரெடி தான். பாட்டி இப்ப ரேவதி கேட்டுங்க. இதோ கட்டிடுறேன். திரும்ப திரும்ப. இந்த பக்கம் திரும்ப. இதுதான் நல்ல சான்ஸ். எப்படியாவது கார்த்தியை தொடுற மாதிரி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட வேண்டியதுதான். திரும்ப திரும்ப. இந்த பக்கம். நல்லா சுத்தி விடுங்க. கமான் கமான் ரேவதி. கண்டுபிடி. ரேவதி இப்படி அக்கா, ஏய், ரேவதி எங்க இருக்கீங்க? வா வா பிடிச்சிடு. ஏய் வாடா. ஸ்வாதி ரைட். ஏய் ஏய் ரேவதி ரைட். அக்கா பின்னாடி இங்க. ஏய் லெஃப்ட். ஏய் எங்க இருக்கீங்க எல்லாரும்? வா ரேவதி. எங்க? எங்கயா? இங்க. புடிச்சிட்டு. அடுத்து யார் கண்ணை கட்டலாம்? நம்ம துர்கா கட்டுவோம். இன்னும் கட்டவே இல்லையே. என்ன துர்கா ரெடியா? நான் ரெடி மாமா. சுவாதி கண்ணை கட்டு. கொடுக்கா. கண்டுபிடி. ஏய் இங்க இங்கடி. இங்க 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 இந்த பக்கம். பாட்டி பாத்து. ஏய் பாத்து துர்கா. ஏய் பாத்து தூக்குங்க. தூக்குமா தூக்கு. தூக்கு. துர்கா பார்த்து மெதுவா தூக்குமா. எந்திரி.